guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 25 டெய்லி யூசேஜஸ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ்க்கு தான். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங். அதாவது நம்ம ஊருக்கு யாராவது வரும்போது நம்ம வெல்கம் பண்ணுவோம்ல, வரவேற்போம்ல. ஸோ அப்படி வரவேற்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சென்னை. இதுவே சேலம் இல்லை வேற ஏதாவது ஒரு பிளேஸ்ல இருந்தாங்கன்னா வெல்கம் டு சேலம், திருச்சி ஆர் லைக் தட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம செகண்டாக பார்க்க போகிற அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்போம்ல. ஸோ அதை எப்படி கேட்கணும்னா வாட் வுட் யூ லைக் டு ஈட், வாட் வுட் யூ லைக் டு ஈட் அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட விரும்புறீங்கன்னு அர்த்தம். நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்க, நம்ம ஆல்ரெடி ஏதாவது சாப்பிட கொடுத்துருப்போம், வேற ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அதை எப்படி கேட்கணும்னா would you like to eat anything, would you like to eat anything, நீங்கள் வேற ஏதாவது சாப்பிட விரும்புறீங்களான்னு அர்த்தம். நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட கேட்போம்ல நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா how did you come here, how did you come here அப்படின்னா நீ எப்படி இங்கே வந்தன்னு அர்த்தம். நம்ம ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சென்டென்ஸில் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்ல. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் காரில் வந்தேன், நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்கிறேன்னா ஐ கேம் பை கார், ஐ கேம் பை கார், நான் காரில் வந்தேன்னு அர்த்தம். ஐ கேம் பை பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்தேன்னு அர்த்தம். யாராவது நம்ம கிட்ட அவன் எப்படி வரான், அவன் எப்படி வரா, நீ அவங்க எப்படி வராங்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம்னா he comes by car, he comes by car, அவன் கார்ல வரான் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவனா she comes by car, she comes by car. நம்ம செவன்த்தா பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது நம்மளை மீட் பண்ணியிருப்பாங்க, அப்போ நம்ம கிட்ட கேட்பாங்க நீ இப்போ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. ஸோ அதை எப்படி கேட்கணும்னா வாட் டு யூ டு நவ், வாட் டு யூ டு நவ், அதாவது நீ என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். நம்ம எயித்தா பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எங்கேயாவது ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருப்போம், இல்லை நம்மளை பார்த்து யாராவது கேட்பாங்கள்ல நீ எத்தனை நாளாக இங்கே ஒர்க் பண்ணுற, எவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா how long do you work here, how long do you work here, நீ எவ்வளோ நாள் இங்கே வேலை செய்கிறன்னு அர்த்தம். நம்ம நைன்த்தா பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது பென் வச்சிருப்பாங்க, அது ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கும், நம்ம கேட்போம்ல இந்த பென் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அதை எப்படி கேட்கணும்னா how much is this pen, how much is this pen அப்படின்னா இந்த பேனா எவ்வளோன்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஸ் இல்லை நிறைய ஏதாவது கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்களே. ஸோ அதை நம்ம எப்படி கேட்கணும்னா how many pens do you have, how many pens do you have, உங்ககிட்ட எத்தனை பென் இருக்குன்னு அர்த்தம். நம்ம 11th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம கிட்ட கேட்பாங்க நீ எத்தனை வாட்டி அங்கே போயிருக்க, இல்லை எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்க சொல்லி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கணும்னா நம்ம எப்படி கேட்கணும்னா how many times have you been ஊட்டி, how many times have you been ஊட்டி, நீ எத்தனை வாட்டி ஊட்டிக்கு போயிருக்க அப்படின்னு அர்த்தம். இதுவே நீ எத்தனை வாட்டி மால் போயிருக்க அப்படின்னா how many times have you been mall, how many times have you been mall, என்ன மாலோ அந்த மால் ஆட் பண்ணிக்கணும். நம்ம 12th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது மரம் இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றிட்டு வருவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா whenever I go to temple I pour water to that tree, whenever I go to temple I pour water to that tree அப்படின்னா நான் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம 13th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட யாராவது பார்க்கும்போது நீ எப்போ அந்த ஊர்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே. ஸோ அப்படி கேட்கும் போது நம்ம எப்படி இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணோம்னா ஐ கேம் ஃப்ரம் சென்னை எஸ்டர்டே ஒன்லி, நான் நேற்று தான் சென்னையிலேருந்து வந்தேன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி சொல்லணும்னா ஐ கேம் ஃப்ரம் சென்னை எஸ்டர்டே ஒன்லி. நம்ம 14th பார்க்கக்கூடிய அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட யாராவது கேட்பாங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும் போதோ இல்லை நம்ம பேரண்ட்ஸோ நம்ம எங்கேயாவது போயிட்டு வரும்போது கேட்பாங்கல்ல. ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா the train arrived to the station at 10 p.m.
The train arrived to the station at 10 p.m. நைட்டு 10 மணிக்கு தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம 15th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யார்கிட்டயாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. யாராவது ஏதாவது எமர்ஜென்சில இருக்கும்போது நான் வேணா உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ அப்படி கேட்கறதுக்கு நம்ம என்னன்னு கேட்கணும்னா, கேன் ஐ ஹெல்ப் யூ, கேன் ஐ ஹெல்ப் யூ. நம்ம 16th பார்க்கக்கூடிய அடுத்த சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து வந்திருப்போம். இல்லைன்னா எங்கேயாவது கிளம்பும் போது என்னோட திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லணும்னா, யூ கேரி த லக்கேஜ். அப்படின்னா நீ வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் சாமான்லாம் எடுத்துட்டு போன்னு அர்த்தம். யூ கேரி த லக்கேஜ். நம்ம 17th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னா, நம்மளோட திங்ஸ் நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம், நம்ம திங்ஸ் இருக்கும், இதை வந்து மேலே தூக்கி வை, இந்த சூட் கேஸ் வந்துட்டு மேலே தூக்கி வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், லிஃப்ட் த லக்கேஜ் அப். லிஃப்ட் த லக்கேஜ் அப் அப்படின்னா சாமான்களை மேலே தூக்கி வைங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம 18th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போ, ஸ்டெப்ஸ் இருக்கோ மேலே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கோ அப், கோ அப். நம்ம 19th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஜன்னல் பக்கத்துல நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஜன்னல் பக்கத்துல போய் நில்லு, நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படி ஏதாவது நம்ம ஜன்னல் பக்கத்துல நில்லுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, ஸ்டாண்ட் பை த விண்டோ. ஸ்டாண்ட் பை த விண்டோ, ஜன்னல் பக்கத்துல நில்லு அப்படின்னு அர்த்தம். ஜன்னலுக்கு ஆப்போசிட்ல நில்லுன்றதை எப்படி சொல்லலாம்னா, ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த விண்டோ. ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் த விண்டோ, ஜன்னலுக்கு எதிராக நில்லுன்னு அர்த்தம். நம்ம 21 பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை இங்க இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, புல் ஹிம் ஹியர், புல் ஹிம் ஹியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம 22nd பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் அந்த பிளேஸ்க்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க கேட்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீ போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, how long ago did you go to Salem? நீ சேலத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போன அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, how long ago did you go to Salem அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லணும். நம்ம 23rd பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்கோ இல்லை நம்ம ஏதாவது ஸ்வீட்லையோ சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம்ல. ஸோ அப்படி இருக்கும் போது ஏதாவது பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம இல்லை எதுவும் இல்லை காலின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, நத்திங் இஸ் லெஃப்ட், நத்திங் இஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம 24th பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு பாக்ஸோ இல்லை எதாவது ஒரு திங்ஸோ எடுத்துட்டு வருவோம். ஸோ அப்போ எடுத்துட்டு வரும்போது நீ அதை வந்து தலைகீழாக கவுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன். கீப் த பாக்ஸ் அப்சைட் டவுன் அப்படின்னா பெட்டியை தலைகீழா வைன்னு அர்த்தம். நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்டோ இல்லை யாராவது வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய், அம்மா எப்படியாவது அவங்கள சாப்பிட வச்சிரு, எப்படியாவது அவனை சாப்பிட வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, மேக் ஹிம் ஹீட், மேக் ஹிம் ஹீட், அவனை சாப்பிட வை அப்படின்னு அர்த்தம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு லிசனிங் ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Stay tuned. See you next video. Bye bye.